கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய பரிசுத்த வசனத்தை சற்று நேரம் தியானிப்போம். பிலிப்பியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்பு உள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். கடைசியாக என்று ஆண்டவர் சொல்றார். நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன என்றால், உங்கள் சிந்தையை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. இதில் நிறைய ஐட்டம் ஆண்டவர் சொல்கிறார். ஒழுக்கம் உள்ளவைகள், பக்தி உள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புகழ் உள்ளவைகள், புண்ணியம் எதுவோ எல்லாம் அப்படியே ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். இதெல்லாம் என்னன்னு நமக்கு தெரியுமா? ஆண்டவர் சொல்கிற இந்த காரியங்கள் எல்லாம் உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நீதி உள்ளவைகள், கற்பு உள்ளவைகள், அன்பு உள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம், புகழ் இதெல்லாம் என்ன நமக்கு தெரியுமா? நாம் இவை எல்லாவற்றிற்கும் நாம் ஒரு விளக்கம் வச்சிருப்போம். இதுதான் ஒழுக்கம் உள்ளவைகள். ஆண்டவரை பார்த்து வேதவாரர்கள் எல்லாம் சொன்னாங்க, இவனுக்கு ஒழுக்கம் கிடையாது, இவனை பின்பற்றுகிறவர்களுக்கும் ஒழுக்கம் கிடையாது, ஒழுக்கமற்றவர்கள், இவங்க ஓய்வு நாளை ஆசரிக்க மாட்டார்கள். ஆண்டவர் ஓய்வு நாள் வழியாக அவர் போறாரு, தேவ சித்தம் செய்கிற வாழ்க்கை. ஆனால் பரிசேர் வேதபாரகருக்குரிய பக்தி வேறு, ஒழுக்கம் வேறு. அந்த பக்தியும் ஒழுக்கமும் கிறிஸ்துவிடம் கிடையாது. இப்போ நமக்கு உலகத்தில் அநேக விதமான இப்படிப்பட்ட நீதிகள் உண்டு, பக்தி, பரிசுத்தம் எல்லாமே உண்டு. அதனால நமக்கு அது தெரியாது. இதெல்லாம் என்ன காரியம் என்று ஆண்டவர் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்தால் ஒழிய இந்த காரியங்கள் புரியாது. இதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்கள். உலகத்தில் உள்ள ஒழுக்கம் ஒரு சூழ்நிலையில் இருக்கும், இன்னொரு சூழ்நிலையில் ஒழுக்கம் கெட்டு போகும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் அது நிலையானது. இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போகும், நமக்கு ஒழியாத நித்தியமான தேவனுடைய ராஜ்யம் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது நம்முடைய ஐஸ்வர்யம். நம்மை கிறிஸ்துவோடு உயிர்ப்பித்து அவர் நமக்கு நம்மை சிருஷ்டியாக, புதிய ஜீவனாக, புது சரீரம், உடலை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனால் நம்ம கண்ணுக்கு பார்க்கும்போது நான் என்ன பௌதிக மனுஷன் தானே, இந்த கை இருக்குது, கால் இருக்குது, இப்படி தான் சொல்லுவோம். கை இருக்கவே இருக்கும், கால் இருக்கவே இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு, இந்த கை உன்னுடைய கைகள் அல்ல, இந்த கால்கள் உன்னுடைய கால்கள் அல்ல, இவைகள் என்னுடையவைகள். நான் பௌதிகமா இந்த உடலை, நான் பௌதிக மனுஷன் என்று நான் பார்க்க வேண்டியது இல்லை. ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி கற்றுக் கொடுக்கும் போது இந்த சரீரம் எப்படிப்பட்ட சரீரம் என்பதை பவுல் அப்போஸ்தலன் முதல்ல அவர் சவுல் என்கிற பரிசேயனாக இருக்கும் பொழுதே அவர் கற்றுக் கொடுத்தார். 2 கண்களும் எடுபட்டு போகும்போது, பார்த்தியா, உன்னுடைய பரிசேய வாழ்க்கை, உன் பக்தி, உன் நீதி, உன் காரியங்கள் எல்லாம் எப்படி போகுது பாரு. அது மனுஷனுடைய சரீரம், மனுஷனுடைய உறுப்புகள். அது என்ன செய்யும்? ஒரு சூழ்நிலையில் உன்னுடைய 2 கண்ணு வேலை செய்யலை. அதே சவுல் என்கிற பரிசேயன் பவுல் என்கிற அப்போஸ்தலனாக மாறினதற்கு அப்புறம் அவர் மெலித்தா தீவில் சேர்ந்த உடனே கையில் ஒரு விரியன் பாம்பு கடிக்குது, கவ்வி தொங்கி கொண்டு இருக்கு. அப்போ ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறது அவருக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கும். இந்த சரீரத்தை பாரு. இதே உலகத்தை என்ன சொல்லுவான், இவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக போறான். ஏன் அப்படின்னா இது பௌதிக உடல் என்று நினைக்கிறான். பௌதிக உடல்ல விரியன் பாம்பு கவ்வி கொண்டிருந்தா அதன் விஷம் ஏறும், அவனுக்கு மரணம் வரும். இவன் கொலைபாதகன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் விகற்பமாக தான் இருந்தது. ஆனால் பவுல் அப்போஸ்தலனுக்கு அவர் சவுல் என்கிற பரிசேயனாக இருக்கும் பொழுது இருந்த பௌதிக சரீரம் வேறு,
கிறிஸ்துவை தரித்து கொண்ட பின்பு நான் அல்ல, நான் மரித்து போனேன், என்னில் கிறிஸ்து இருக்கிறார் என்று விசுவாசித்து கிறிஸ்துவே இதை செய்கிறார், நான் அல்ல என்று விசுவாசிக்கும் பொழுது இது கிறிஸ்துவின் சரீரம் என்று விசுவாசிக்கிறார். அவரோடு கூட நான் உயிரோடு எழுப்பப்பட்டவன். அதனால இந்த உடல் கப்பல் சேதமானாலும் சரி, அல்லது விரியன் பாம்பு கடித்தாலும் சரி, எந்த பிரச்சனையானாலும் சரி, அந்த விஷம் இந்த உடலை சேதப்படுத்தாதபடிக்கு இது ஆவியின் சரீரம் என்று விசுவாசிக்கிறார். இது நம்முடைய ஆவிக்குரிய பொக்கிஷம். இதுதான் ஆண்டவர் சொல்றார், இப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியங்களை சிந்தித்து கொண்டிருங்க. நம்முடைய மேன்மை என்ன, நம்முடைய மகிமை என்ன, நம்ம கொடுக்கப்பட்டு இருக்கிற ஆவிக்குரிய சரீரத்தின் வல்லமை என்ன, நாம் போயிருக்கிற இப்போ உன்னதத்தில் அவரோடு கூட நாம் இருக்கிறோமே அந்த ராஜ்யத்தின் மகிமை என்ன, இதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்கள். இதைத்தான் அவர் அந்த 8வது வசனத்தில் அவர் சொல்றார். உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம், புகழ். இதெல்லாம் இந்த உலகத்துக்கு உரியதே கிடையாது. எந்த ஒரு மனுஷனாவது இந்த உடல் ஆவிக்குரிய உடல் என்று சொல்வானா? இது கிறிஸ்துவின் உடல் என்று சொல்வானா? ஆண்டவர் சொல்றார், என்னுடைய சரீரத்தின் அவயவமாய் இருக்கிறீர்கள், சிலுவையில் மரித்தேன், அடக்கம் பண்ணப்பட்டேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து ஆவிக்குரிய சரீரத்தில், அந்த சரீரத்தோடு நாம் சிலுவையில் இணைந்து இருக்கிறோம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திவாரம். இந்த அஸ்திவாரமே இல்லை, இப்படியாக நான் கிறிஸ்துவோடு இணையவில்லை என்றால் எப்படி நான் விசுவாசிப்பேன்? பதறத்தான் செய்வேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் பதறுவேன், பயப்படுவேன். உலகத்தானுக்கும் எனக்கும், புற மதஸ்தனுக்கும் புற ஜாதியானுக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமே இருக்காது. உலகத்தாரை போல நானும் கலங்கத்தான் செய்வேன், பயப்படுவேன். இப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷத்தை அவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அந்த ஐஸ்வர்யம் என்ன என்பதை பௌதிக கண்களை கொண்டு, நம்முடைய சுய புத்தி ஞானத்தை கொண்டு நாம் அறிய முடியாது. இது எனக்கு உபத்திரவம் என்று சொல்லுவாங்க, அது உபத்திரவமே கிடையாது. தெய்வத்துவத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு, தேவ வல்லமை நாம் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாய்ப்பு காண முடியாது. பவுல் கண்டுபிடிச்சதுனால அவர் சொல்றார், இக்காலத்து பாடுகள் இனி நம்மில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. பாடுகளை எப்படி பார்க்கிறாரு? இதான் ஒழுக்கம் உள்ளவைகள், இதுதான் பக்திக்குரியவைகள், இதுதான் உண்மை உள்ளவைகள், இதுதான் நீதி உள்ளவைகள், இதுதான் கற்புள்ளவைகள். மீது என்ன உலகத்தில் என்ன இருக்குது? உலகத்தையே எனக்கு கொடுத்தா கூட ஆண்டவர் சொல்கிறார், உலகத்தையே உனக்கு கொடுத்தா கூட உனக்கு என்ன நன்மை? ஒரு சின்ன எறும்பு கடிச்சா கூட உனக்கு வலிக்கத்தான் செய்யும். ஒரு சின்ன காரியம் கூட உன்னை காவு வாங்கவே வாங்கும். அதில் ஒன்றுமில்லை. நாம் பலவான் ஆகணும். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தெய்வத்துவம். தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுல நான் பூரணமாக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ என்னுடைய ஆவிக்குரிய அந்தஸ்து என்ன? 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் பார்க்குறோம், கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஆவிக்குரிய பொக்கிஷத்தை யாரும் பௌதிக கண்களால் காண முடியாது, கேட்க முடியாது, உணர முடியாது. ஆவியானவரே அதை எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தால் ஒழிய நாம் மரணத்தை ஜெயிக்கணும், நாம் பாதாளத்தை ஜெயிக்கணும், நாம் உலகத்தை ஜெயிக்கணும். இவ்வளவு வல்லமைகள் நமக்கு இருக்கு. உலகத்தை எங்கே ஜெயிக்க நம்மளால முடியும்? மனுஷனால். இப்போ நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய அந்தஸ்தை கொண்டு நம்ம உலகத்தை ஜெயிக்க முடியும், பாதாளத்தை ஜெயிக்க முடியும், பிசாசை ஜெயிக்க முடியும் என்று நம்மை குறித்து நமக்கு ஆண்டவர் நிறைய வச்சிருக்கிறார் பொக்கிஷம். இப்போ உலகத்தில் உள்ள மனுஷன் எப்படி மனக்கோட்டை கட்டுவான்? நான் அதை கற்றுக்கொள்ளணும், இந்த உத்தியோகத்தை பெற்றுக்கொள்ளணும், இந்த வியாபாரம் செய்யணும், இப்படி நான் உலகத்தில் பெரிய மனுஷனாக நான் மாறணும்னு சொல்லி மனக்கோட்டை கட்டி கொண்டு இருப்பான். ஆண்டவர் நமக்கு மனக்கோட்டை கட்டதான் சொல்றாரு. ஆவியின் சிந்தையை கொண்டு நீ மனக்கோட்டை கட்டு. எப்படி இருக்க? எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறவைகள் எவ்வளவு ஒழுக்கம் உள்ளவைகள், எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறவைகள் எவ்வளவு உண்மை உள்ளவைகள், எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறவைகள் எவ்வளவு நித்தியமானவைகள். கொலோசையர் நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால்
கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் மேலானவைகளை தேடுங்கள். பூமிக்குரியவைகள் அல்ல, கீழானவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் பத்திரமா இருக்கு. நீங்கள் மரித்தீர்கள். மரணத்துக்கு ஏதுவான சரீரம் மரணத்திற்குள்ளாக்கப்பட்டு மரணம் மேற்கொள்ள முடியாத ஆவிக்குரிய சரீரத்தில் நீங்க உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய பொக்கிஷம்! இதைத்தான் நாம் சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு வியாதி வரும் பொழுது, நம்முடைய சரீரம் பாதிக்கப்படும் பொழுது, சரீரம் பலவீனம் அடையும் பொழுது நாம் இதைத்தான் சிந்திக்கணும். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? மோசே அவரை அழைக்கும் போது 40 வயசுல அவர் சகலகலா வல்லவன். ஆனால் அவர் 80 வயசுல மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் பலத்தின் மிகுதினால் 80 வருஷம் சொல்லி அவர் பலன் இழந்து போய் நிற்கிற நேரத்தில் ஆண்டவர் பார்வனுடைய சேனையை சங்காரம் பண்ணி எங்கள் ஆட்களை கூட்டிகிட்டு வரோம். கொடுக்குற ஆண்டவரையும் உடல்ல ஒன்றும் இல்லையே, ஒன்றும் கிடையாது, என் வாயில் ஒன்றும் கிடையாது, எனக்கு என்னால் ஒன்றும் பேச தெரியாது, திக்குவாய் மந்தனாவு, எனக்கு ஒன்றுமே கிடையாது, குப்பையாக இருக்கிறேனே. ஆண்டவர் சொல்கிறாரு, அது மாம்ச சிந்தையின்படி நீ குப்பை, ஆவியின் சிந்தையின்படி நீ ராட்சசன். தேவ வல்லமை உனக்கு உண்டு, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. கையில் ஒன்றும் ஆயுதம் கிடையாது. ஏனென்றால் நான் இல்லை, எனக்குள்ளே இருப்பவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த கிறிஸ்து. உலகத்தில் இருக்கிறவனை விட என்னில் இருக்கிறவர் பெரியவர். நம்முடைய ஆவிக்குரிய அந்தஸ்துகளை எடுத்து நாம் அசை போட்டு கொண்டே இருக்கணும். இப்படி இருக்கிறோம், இவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்கிறோம், இந்த சரீரம் இவ்வளவு பலவீனமாக இருக்கேன்னு சொல்லி நினைக்கவே கூடாது. இது உயிர்ப்பிக்கப்பட்டு கிறிஸ்துவின் வல்லமை. இது அவருடைய கண்கள், இது அவருடைய கைகள், இது அவருடைய கால்கள், இது அவருடைய இருதயம், இது அவருடைய கிட்னி. இதில் எனக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. எல்லாம் உயிர்ப்பிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புதிய சிருஷ்டி, புதிய சரீரம், புதிய உயிர், புதிய உலகத்துக்குள்ள நாம் வந்திருக்கிறோம். எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்கள். இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நிருபங்களில் பார்த்தா அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் என்ன இருந்தாலும் சரி, எவ்வளவு உபத்திரவங்கள், கட்டுகள் எவ்வளவு இருந்தாலும் அவங்க எல்லாம் எப்படி பார்க்குறாங்கன்னா, அதெல்லாம் எங்களுடைய ஐஸ்வர்யம், நாங்கள் ஐஸ்வர்யத்தை சுதந்திரித்து கொண்டே இருப்போம், எங்களை கட்டி போடவே முடியாது, எங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, எங்களுக்கு உள்ள வல்லமை கிறிஸ்துவின் வல்லமை. இது நம்முடைய ஆவிக்குரிய அந்தஸ்து. இந்த ஆவிக்குரிய அந்தஸ்தை எடுத்து நாம் நிருபங்களில் நம்முடைய ஆவிக்குரிய அந்தஸ்துகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கால் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு ஆவியும் ஜீவனுமாக இருக்கும். அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஒவ்வொன்றும் நம்முடைய ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்களை பற்றி அது சொல்லி கொண்டு இருக்கும். சவுல் ராஜா அந்த சேனையின் மத்தியில் நடுங்கி கொண்டிருந்தான். அவன் ராஜா தானே, நடுங்குறான். அவனுடைய சேனையும் பயப்படுறாங்க. ஒரு ராட்சசனுக்கு முன்னாடி அவனால் நிற்க முடியலை. அவன் சிந்தையில் அடி வாங்கி போயிருக்கிறான். அதே இடத்துல தாவீது ஒரு சிறு பையனாக அவன் சிந்தையில் எப்படி இருக்கிறான்? தன்னோட ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை அவன் சிந்திக்கிறான். தன்னுடைய ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்துக்கு முன்னாடி இந்த ராட்சசனுடைய மாம்ச பலன் ஒன்றுமே கிடையாது. அவனுக்கு விருத்த சேதனம் கிடையாது, எனக்கு விருத்த சேதனம். விருத்த சேதனம் என்று சொன்னால் எனக்குள்ளே கர்த்தர் இருக்கிறாரு, அவனுக்குள்ளே கர்த்தர் இல்லை. அதான் விருத்த சேதனம், அதான் ஞானஸ்நானம். ஞானஸ்நானம்ங்கிறது ஒரு சடங்காச்சார காரியம் அல்ல. பழைய மனுஷன் சிலுவையில் மரித்து இப்பொழுது கிறிஸ்து எனக்குள்ளே வந்துட்டாரு. நான் பௌதிகத்தில் இல்லை, ஆவிக்குரிய ஜீவனாக தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். இந்த சிந்தை அவனுக்கு இருந்ததுனால மற்றவர்கள் எல்லாரும் பயப்படும் பொழுது அவன் அவமானப்படுறான். இப்படி ஒருத்தன் என்னை நிந்திக்கிறதுக்கு வந்துட்டானே. உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கோலியாத் என்றால் கோலியாத் அல்ல, கோலியாத் என்றால் என்னை பயமுறுத்துகிற எந்த ஒரு பிரச்சனையானாலும் சரி, அது கோலியாத்து தான். அப்போ ஆண்டவர் சொல்றார், இப்படிப்பட்ட சிந்தையால் உங்களை காத்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நமக்கு இந்த சிந்தை இல்லாததுனால நாம சங்காரமாகிறோம். நமக்கு இந்த பொக்கிஷம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதே என்று விசுவாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவின் மரணத்தை சுமந்து தெரியும் பொழுது எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மன முறிவு அடைகிறதில்லை. இது நம்முடைய பொக்கிஷம், இது நம்முடைய ஆவிக்குரிய ஐஸ்வர்யம். ஏன் கிறிஸ்துவின் மரணத்தை சுமக்கிறோம்? நான் இல்லை, கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார்.
அவர் மாம்சத்தை இரத்தத்தையும் புசிக்கிறோம். அவருடைய மாம்சமும் இரத்தமாக மாறி இருக்கிறோம். இப்போ நம்முடைய ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்கள் ஒன்றா இரண்டா சொல்ல முடியாது. உங்கள் கண்கள் காண்கிறதுனால் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். உலகத்தாரை போல கிறிஸ்துவை நம்பியும் ஒரு தோல்வி அடைகிற ஒரு வாழ்க்கை வாழாத படிக்கு நாம மனக்கோட்டை, ஆண்டவர் சொல்றாருல, உன்னோட ஆவிக்குரிய அந்தஸ்து ஒன்று ஒன்றா எடுத்து மனக்கோட்டை கெட்டி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீ ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். சகோதரர், நம்முடைய சுதந்திர பாக்கியம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திர தெய்வத்துவத்தை சுதந்திரிக்கிற தேவ பிள்ளைகள். நாம உலகத்தானை போல என்னுடைய ஆதாரங்கள் இல்லை, என் சரீரம் பலவீனம் ஆயிட்டுது, எனக்கு வியாதி வந்திருக்குது, கஷ்டம் இருக்குது, எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாடுபடுறேன் என்று சொல்லி புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இனி அலறல் இல்லை, புலம்பல் இல்லை, கூக்குரல் இல்லை, எல்லாம் நீங்கி போயாச்சு. பழையவர்கள் எல்லாம் நீங்கி போயிடுச்சு. ஏன் அப்படின்னா கிறிஸ்து எனக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாம் ஆவிக்குரியவைகள். இதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்கள். இந்த ஐஸ்வர்யத்தை குறித்தே வார்த்தை வாசித்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தின் மேல் தியானமாக இருக்கிற மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னா, மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருப்பான். எனக்கு இவ்வளோ வல்லமை இருக்குது, எனக்கு இவ்வளோ பலன் இருக்குது, யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மனக்கோட்டை கட்டி நீங்கள் வாழுங்க என்று ஆண்டவர் சொல்கிறார். சகோதரரே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம் காண முடியாத ஐஸ்வர்யங்களை காணக்கூடிய கண்கள் கர்த்தர் நமக்கு திறந்து கொடுத்திருப்பதனால் நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். இந்த பாக்கியத்தை இழந்து போகாத படிக்கு சுதந்திரித்து கொள்வோம். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.